கதவு வெளியே திறந்து போட்டு உள்ள என்னடி பண்ணிருக்கீங்க? அவ பேசுறது கூட காதுல வாங்காம உட்கார்ந்துருக்கா. என்னடி எந்திரிச்சு வாங்கடி, ஏதாச்சும் பண்ணலாம். என்னடி பண்ணலாம்? சூப்பர், நல்ல ஐடியா. ஆண்டி போலாம், எனக்கு கண்டென்ட் கிடைக்கும். இல்லடி வேணாம், எனக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்டி என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட வீடியோ பார்க்க. இதுக்குள்ள 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கு. இது வர 50 வாங்க போறாங்க. 50 பேர் தானே, எனக்கு எதுக்கு இவ்வளவு சீனு? ஏதோ ஒன்று பார்க்குறாங்கள. ஏய், அவ வரலன்னா விடுங்கடி, நம்ம போலாம். நாம எப்படி தனியா போயிருக்கோம்? எல்லாரும் ஒண்ணா தானே போயிருக்கோம். ஏய் வாடி போலாம் வா. ப்ளீஸ் வாடி. சரி. ஹலோ, மேனஸ் இல்ல உங்களுக்கு? இப்படி ஃபுட்ல வந்து இருமிட்டு போறீங்க. என்னது மேனஸ்? மேனஸை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? இரும்பெல்லாம் நேச்சுரலா வர்றதுதான். நேச்சுரலா இப்படி சாப்பாட்டுல இருமுறீங்க? அப்படிதான் இரும்புவேன், என்ன பண்ணுவ? ஏன் மாஸ்க் போடுறது இல்லையா? இல்ல புரியல, மாஸ்க் என்ன நீ தான் வாங்கி தருவ? ஹலோ, மைண்ட் யுவர் மேனஸ். சார், உங்க புக் விட்டுட்டு போறீங்க. அது உனக்கானது, நீயே வச்சுக்கோ. காலையில் ஒரு நிமிஷம் வாய. என்னடி பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்தை வாடி. இவனோட இதே எல்லாரும் இங்க பாருங்க. நம்ம ஸ்பாட் இருக்குல்ல, அந்த ஸ்பாட்ல ஒரு தாத்தா வந்து இந்த புக்கை வச்சுட்டு போயிட்டாரு. சரி, அவங்களுக்கு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் வந்து உனக்கு சேர்ந்த புக்குன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. 2021 முதல் 1986ல வெளியானது போல. எங்க காட்டு, நான் படிக்கணும் போலயே. ஏதாவது வேலை வெட்டி வேலை போய், நான் வேலை இருக்கு போடி. ஆமாடி, தூக்கி குப்பையில போடு. படிக்கணும். ஏய், எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்கல. சரி. ஏய், இங்க பாரு, நம்ம பேர் எல்லாரும் தான் இருக்கு இதுல. இது பாரு, உன் பேர் இருக்கு, உன் பேர் கூட தான் இங்க இருக்கு. என்னடி நம்ம பேர்லாம் இருக்கு? என்னடி இது? வா படிப்போம். குடு, நான் படிக்கிறேன். தொடக்கம் சில நாட்கள் சாதாரணமாகத்தான் தொடங்கும். சில இரவுகள் எதையும் சொல்லாமல் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த கதை 4 நண்பிகளுடையது. அடுத்த பேஜ் திருப்பு. சிவானி, கயல், தேஜு, தி. பாரு, நம்ம பேர்லாம் இருக்கு. அவர்கள் ஒரே இடத்தில் பிறக்கவில்லை, ஆனால் ஒரே இடத்தில் வளர்ந்தார்கள். சிரிப்பு அவர்களுக்கு மொழி, மௌனம் அவர்களுக்கு புரிதல். உலகம் ஒரு அறைக்குள் அடங்கியது. அந்த இரவு பசிக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது பச்சை மிளகாய். சின்ன வார்த்தைகள் பெரிய சத்தமாக மாறியது. அப்படின்னா சண்டையா? ஏய் இரு, அன்னைக்கு நம்ம சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அது பேர் என்ன? கிரீன் சில்லிஸா? ஒருவேளை அந்த சண்டையை தான் சொல்லுதோ? ஏய் ஆமா அதுதான்டி. 2021 அவர்கள் சிறுவயதில் சந்தித்த அதே நாளில் நால்வரும் வீரபாண்டி ரயில் நிலையத்திற்கு சென்று 5 மணிக்கு வரும் ரயிலில் ஏறினர். ஃபாஸ்டா திருப்பு. என்ன இங்க எதுவுமே இல்ல? இந்த பேஜ்ல எதுவும் இல்ல. இங்க கொடு, நல்லா பாரு. ஆமாண்டி, இதுக்கு மேல எதுவுமே எழுதல இந்த புக்ல.
இதுக்கு மேல எதுவுமே இல்லை. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை நேர்ல போய் பார்த்தா தான் தெரியும் போல. இன்னைக்கு டேட் என்ன? இன்னும் 2 நாள் தான் இருக்கு நம்ம பர்த்டேக்கு. அப்ப நேர்ல போய் பார்த்துடலாமா? சரி, ஓகே, கண்டிப்பா பார்க்கலாம். சிவானி, ஏய் சிவானி, டி தேஜு, ஏய் எந்திரிங்கடி, எந்திரிங்கடி, ஏய் எந்திரிங்க. என்னடி இன்னைக்கு என்ன நாள் எல்லாரும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்னா சேர்ந்த நாள், அது கூட மறந்துட்டீங்க. எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்றோம், இந்த வருஷம் பண்ண வேணாமா? எந்திரி எந்திரி. சத்யம், ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்ன சத்தியம்? எல்லா வருஷமும் இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லா பர்த்டேவும் இப்படியே செலிப்ரேட் பண்ணணும்ட்டு. சத்தியம். சத்தியம். எஸ். சரியா? இந்தாங்க, நான் பேச இருந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே நமக்கு. எழுதுறங்கடி. நான் எல்லாம் ஆல்ரெடி ரெடி. சரி, நான் குளிச்சுட்டேன். அதுக்குள்ள ஒருத்தராவது எந்திரி. எந்திரி. சரி, ஃபர்ஸ்ட் நீ போய் போய் அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன். இதானடி அந்த புக்ல இருந்த ரயில்வே ஸ்டேஷன்? ஆமா, இதுதான் போல. சரி, நான் இப்போ இதை வீடியோ எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டென்ட். மாடி ட்ரெயின் போயிட போகுது, சீக்கிரம் வாங்க. சரி, நீங்க உள்ள போங்கடி, நான் டிக்கெட் எடுத்துட்டு வரேன். ட்ரெயின் வந்துச்சு, நான் போய் சீக்கிரம் ஓட்ட போட்டு மட்டும். ஏய் சீக்கிரம் வாடி. நான் வந்துடுறேன். பிரச்சனையே இல்ல. விட்டுரி, பரவாயில்ல, போயிட்டு வா. நீங்க போயிட்டு வா. எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்காதா, நான் முடிச்சோன்னா அப்படியே தூங்கிடுவேன். நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. எனக்கு எந்த விஷயமே இல்லை. ஓகேவா? டி கிட்ட வீடியோ எல்லாம் எடுக்க சொல்லு, vlog-க்கு.
என்னை விட்டு போயிட்டீங்களே. நீ தானடி போக சொன்ன. சரி, ட்ரிப் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம 4 பேர் சேர்ந்து கண்டிப்பா போகலாம். சரி வா போலாம். வாங்க டீ போட்டு தரேன். ஏய், ட்ரெயின் மிஸ் ஆயிட போகுது, வாங்கடி போலாம். ஏய், ட்ரெயின் வந்துச்சு, நான் சீக்கிரம் போய் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் சீக்கிரமா வாடி. ஏய் வாடி, ட்ரெயின் மிஸ் ஆயிட போகுது, சீக்கிரம் போலாம். ஏய், ட்ரெயின் வந்துச்சு, நான் போய் சீக்கிரம் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வரேன். ஏய் சீக்கிரம் வாடி. நான் வந்துடுறேன். யாரு? நான் அண்ணன் இல்லத்திலிருந்து வரேன். அதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் நிவி. ஓகே, நாங்க 4 பேர் தங்கியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, உள்ள வாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. இல்ல இல்ல, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஓகே, தண்ணி பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் மதர்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, எங்க பிளேஸா இருக்கீங்க? ஆஸ்ட்ரேலியா பிளேஸ் இருக்கேன். ஓ நைஸ் நைஸ். சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஓகே. கயல், இங்க பாருடி, நம்ம பேர்லாம் அதுல இருக்கு. தெரியல எனக்கும், பேர் எல்லாமே அதுல இருக்கு, பாரு. நிவி, நாங்க 4 பேரும் இன்னைக்கு வெளியே போறோம். நாளைக்கு காலையில தான் வருவோம். உனக்கு தனியா இருக்கிறது எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? சீக்கிரம் வாங்கடி போலாம், லேட் ஆயிட போகுது, ட்ரெயின் மிஸ் ஆயிடும். இந்தாம்மா, ஏய் இங்கே வா. நீ எதுக்கு சிவானியை பின்தொடர்ந்துகிட்டு இருக்க? நீங்க யாரு? சிவானி உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு அவளை பற்றி தெரியுதை விட எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். போய் அவளை போய் கூப்பிட்டு வா. நிவி, நீ என்ன இங்க பண்ற? நீங்க என்ன இங்க பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல வெளியே போறோம்னு. சரி வா, நம்ம 5 பேர் சேர்ந்து போலாம். 5 பேரா? யாரு? இதோ நம்ம ரூம்மேட்ஸ் தான். யாரு இருக்காங்க? இதோ இவங்க தான். அங்க யாரும் இல்ல. இவங்க யாரும் இல்ல. இங்க வாங்க, அங்க யாரும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க, அங்க யாரும் இல்ல. நீங்க தானே இந்த புக்கு? ஆமாம், அது நான் தான். இந்த ரயில் நிலையத்திற்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அங்கே போய் பார். உன்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கும்.
கூட இருந்தாங்கன்னு நினைக்கிற 3 நண்பிகளும் இப்போ உயிரோடவே இல்லை. உன்னை விட்டு முதல் தடவை அந்த ரயிலில் ஏறினப்போவே அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அவங்க போன ரயில் தடம் கவுந்துருச்சு. என்னதான் அவங்க இன்னும் இருக்காங்கன்னு உன் மனசு சொன்னாலும் அவங்க இல்லாத உண்மையை மறந்துட்டு தான் நீ வாழ்ந்துட்டு இருந்த. இதுக்கு அப்புறமாவது உன் வாழ்க்கைய வாழு. உண்மையை மறந்து வாழ்ந்த அந்த பொய்யிலிருந்து வெளியே வா. நிழல்களும் என்னோடு அழுததே நீ இல்லா அந்த நாட்களில். உன் சிரிப்பை உயிராய் சுமந்தேன் உண்மை கொள்ளும் கனவுகளில். பேசாத காற்றும் கேட்டதடி என் மனசின் உடைந்த ஓசை. நீ வருவாய் என்ற ஒரு நம்பிக்கை என்னை உயிரோடு சாக வைத்ததே. பிரிவு வலி அல்ல என்று சொன்னேன், அது பொய் என்று இப்போது புரிந்தது. உண்மையை ஏற்ற அந்த நொடியே என் கண்ணீர் கூட அமைதி கண்டது. எங்கெங்கேயோ பிறந்த நம்ம ஒரே இடத்துல வளர்ந்து கடைசி வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஏதோ ஒரு சாபத்தினால நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க. நீங்கள் என் கூட இல்லைனாலும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனசில் இருக்க தான் செய்வீங்க. நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அந்த நொடியில் இருந்து நிஜத்தை மறந்து இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கை இதோட நிற்கக்கூடாதுன்னு புரிஞ்சிச்சு. மறந்து வாழ்ந்த நிஜத்தில் இருந்து இனி நிஜமாக வாழ போகிறேன். உங்களை நினச்சி உங்ககிட்ட சொல்கிறதா நினச்சி இனி என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த புக்கில் எழுத போகிறேன்.